கவின் ரெண்டல்லேருந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா OMR பிரிகேட், அங்கே வந்து டாப் ஃப்ளோர் ஹை ரெசிங் பில்டிங்கில் ஒரு ப்ராப்பர்ட்டி ரெண்ட்டுக்கு பார்க்க வந்திருக்கோம். நிறைய விஐபிஸ் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளோரில் தான் நம்ம பார்க்குறோம். சினி ஆக்டர்ஸு, சினி டைரக்டர்ஸு, சினியில் மியூசிக் டைரக்டர் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு ஏரியா தான். அந்த ஃப்ளோரில் தான் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி ரெண்ட்டுக்கு பார்க்க வந்திருக்கோம். இப்போ உள்ளே போகலாம். ஆப்போசிட்டில் 2 யூனிட் இருக்குது. மொத்தம் இந்த இதில் வந்து ஒரு 5 யூனிட் தான் வரும். லக்ஸரியான ஒரு ப்ராப்பர்ட்டி, ஃபுல்லி ஃபர்னிச்சர். நீங்கள் எதுவுமே வந்து வாங்கிட்டு வர தேவையில்ல. அப்படியே நீங்கள் சும்மா உங்களோட பர்சனல் திங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்தால் போதும். வீட்டுக்கு நேராக வந்தால் உள்ள எல்லாமே நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு ப்ரீமியமான வீடுன்னு சொல்லணும். இந்த வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த பில்டிங்கோட ஓனர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, பில்டர் கொடுத்த அந்த வாலில் வந்து எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துட்டார். பெயிண்டெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு. இந்த வால் பார்த்தீங்கனாலே தெரியும். அதுக்கப்புறம் அவர் பாலிஷ் பண்ணி எப்படி வச்சுருக்காரு பாருங்கள். ஃபுல் சிமெண்ட் யூஸ் பண்ணி காங்கிரீட் வால் மாதிரி வச்சுருக்காரு அழகாக. அவரோட டிசைனே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஒரு ஆர்கிடெக்ட் தனியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணி ஆர்கிடெக்ட் டிசைனில் இந்த ஃபர்னிச்சர் எல்லாமே டீக்வுட் ரொம்ப நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டுக்காக. நம்ம ஃபுல்லாக பொறுமையாக பார்க்கலாம். இந்த வீடை டிஜிட்டல் லாக் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இதை வந்து செப்பரேட் பண்ணி காமிக்கணும். இதை வீடு திறந்தோடனே நேராக கிச்சன் தெரியக்கூடாது. ஒரு செப்பரேட்டுக்காக ஒரு ஓல்டு ட்ரெடிஷ்னல் கதவை வந்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காங்க இந்த இடத்துல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லா திங்ஸுமே வந்து ரொம்ப பார்த்து பண்ணியிருக்காங்க. இதோட மேலே இந்த லைட்டு பாருங்கள், சைனா படத்தில் ஒரு குடை மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக வந்து பண்ணியிருப்பாங்க. வீடியோ டோர்லேருந்து எல்லாமே இருக்குது. இந்த லைட்டு வீடு ஃபுல்லாக லைட்டு. நைட் வியூவில் பார்த்தீங்கன்னா எல்லா லைட்டுமே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு லைட் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து இப்போ வீடியோ எடுக்கணுன்றதுக்காக எல்லா வந்து கர்டன் எல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜன்னல் இருக்கிற வெளிச்சத்தை வச்சு நான் எடுத்துகிட்ருக்கேன். க்ளோஸ் பண்ணிங்கன்னா அந்த லைட் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப அமைதியாக ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபீலு. அந்தளவுக்கு தான் இருக்குது. இங்கே வந்து ஓப்பனாக உள்ளே வந்தீங்கன்னா ஒரு ஹாலில் டைனிங் கொடுத்துருக்காங்க. 4லேருந்து 5 பேர் வரைக்கும் நீங்கள் வந்து சாப்பிட்லாம். இது பாருங்கள், இது ஒரு ஆர்ட் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. சின்ன விஷயத்துக்கு கூட வீட்டுக்காக பார்த்து பண்ணியிருக்காங்க. இவ்வளோ அழகாக பண்ணிவிட்டு ரெண்ட்டுக்கே இவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோட்டோ நீங்கள் நேராக பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். டால் அடிக்குது. இந்த கதவு கூட பாருங்கள், ஒரு ஆர்ட் வந்து இருக்குது அதில். அந்த பக்கம் பார்க்கும்போது கதவுமாக இருக்குது. இதை திருப்பி வச்சுருந்தாலும் ரொம்ப அழகாக இருந்திருக்கும். ஒரு சின்ன ஆர்ட்டோட அந்த காலத்து பொருட்கள்லாம் வாங்கி இவங்க வந்து நிறையா ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. மெயின் வந்து இந்த பெயிண்ட்டு தான். பெயிண்ட்டே கிடையாது, இதெல்லாம் சுத்தமாக பாலிஷ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக பெயிண்ட்டே இல்லாமல் யாரும் அது மாதிரி பண்ண மாட்டாங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அந்தளவுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய ஹாலில் கரெக்டாக உங்களுக்கு தேவையான ஃபர்னிச்சர்ஸ் வந்து இருக்குது. இப்போது ஹால்லேருந்து ஒரு பெரிய பால்கனி மஸ்கிட்டோ நட்டோட கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பால்கனி உள்ளே போகலாம். இந்த பால்கனிலேருந்து பார்த்தீங்கன்னா பார்ஷியலாக சிவிவே தெரியும். பக்கத்தில் வந்து வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் இருக்குது. வேர்ல்ட் ட்ரேட் சென்டரு இந்த வியூ பாருங்கள். சென்னையோட பாதி வியூ அப்படியே தெரியும். கீழே பாருங்கள், டாப் ஃப்ளோரில் இருக்கும். நம்ம நேர்லி வந்து 23rd ஃப்ளோரில் இருக்கும். இந்த சி வியூ பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா சி வியூ தெரியும். அப்படியே ஆன் OMR ரோடு. நல்ல ஒரு பெரிய பால்கனி. ஃபுல்லி ஏசி பாருங்கள். ஃபுல்லி ஏர் கண்டிஷனட் ஹவுஸ். ஃபுல்லி ஏர் கண்டிஷனட். நான் பால்கனி திறந்துருந்தேன், க்ளோஸ் பண்ணிடுறேன். ஆனால் ஃபுல்லி ஏர் கண்டிஷனட் ஹவுஸ் இது. உள்ளே வந்தாச்சு. இங்கே வந்து கிச்சனில் உங்களுக்கு எல்லாமே இருக்குது. அழகான ஒரு கபோர்ட் பாருங்கள். எல்லாமே டீக்வுட். சின்ன விஷயங்களும் டீக்வுட் தான் பண்ணியிருக்காங்க. வெளியில் வந்து மேலே வாலில் கூட டைல்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. ஃப்ரிட்ஜ் பாருங்கள். ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஓவன், இது எல்லாமே நியூ மெட்டீரியல். ஈவன் இந்த இதுக்கு போடுற கபோர்டுக்கு போடுற இந்த பீஸ் வரைக்குமே உங்களுக்கு வந்து டீக்வுட். எல்லாமே பர்மா டீக்வுட்டில் பண்ணியிருக்காங்க. யாருமே பண்ண மாட்டாங்க. இது எல்லாமே பர்மா டீக்வுட். இந்த லைட் பாருங்கள். கிச்சனில் அழகாக லைட் பாருங்கள். ஃபுல்லாக லைட்டு தான். வீட்டுக்கு ஹைலைட் வந்து நிறைய லைட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சிம்னி மேலே இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து இங்கே கேஸ் ஸ்டவ் இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஓவன் கொடுத்துருக்காங்க. இண்டக்ஷன் ஸ்டவ் கொடுத்துருக்காங்க. இண்டக்ஷன் ஸ்டவ் நீங்கள் இண்டக்ஷன் யூஸ் பண்ணி பக்கத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ஓவன். அதுக்கப்புறம் இங்கே வாஷிங் மிஷினுக்கு தனியாக ஒரு ஏரியா. வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு இங்கே RO, நான்வெஜ் எதாவது வாஷ் பண்ணுறதுக்கு தனியாக, வாஷிங் மிஷினுக்கு தனி ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. நான் இந்தியாவுக்கு இப்போ தான் வரப்போகிறேன். தமிழ்நாட்டுக்கு வரேன், வெளியிலேருந்து வரேன் அப்படின்னா
அப்படியே வந்து நீங்கள் வந்து இங்கே தங்கிக்கலாம். எந்த ஒரு திங்ஸும் நீங்கள் வாங்க வேண்டிய வேலையே கிடையாது. இது மாதிரிலாம் வந்து ஒரு ரெண்டட் ஹவுஸ் வந்து லக்ஸரியான ஒரு ரெண்டட் ஹவுஸ் கிடைக்கிறது ரொம்ப ரேரு. ஹால் பார்த்தாச்சு, கிச்சன் பார்த்தாச்சு. அடுத்து இது வந்து காமன் பாத்ரூம் ஒன்று. இது வந்து காமன் பாத்ரூம், தனியாக ஷவர் ஏரியா, இங்கே வாஷ் பேஷன். இது ஒரு பெட்ரூம். இது பெட்ரூம் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் ரூம் மாதிரியே கொடுத்துருப்பாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். இது கட்டில் பாருங்கள், அந்த காலத்து கட்டில். இதெல்லாம் கிடைக்காது. நான் சொன்ன மாதிரி வீட்டில் ஃபுல்லாகவே அந்த காலத்து மெட்டீரியலை யூஸ் பண்ணி நிறையா வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு. லைட் எல்லாமே வந்து 5 ஸ்டார் ஹோட்டல். நான் திருப்பி சொல்கிறேன், நான் ஒரு ரூமில் மட்டும் நான் காமிக்கிறேன். இந்த ஜன்னல் நான் இந்த ரூம் வந்து க்ளோஸ் பண்ணுறேன். இப்போது கர்டன் ஈர்த்து விட்டுட்டேன். இப்போ இந்த ரூம் எப்படி இருக்கு பாருங்கள். நான் வெளியிலேருந்து காமிக்கிறேன். 2 லைட் கொடுத்துருக்காங்க, மைல்டான லைட்டு பாருங்கள். ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்து எது போகலாம். இது அடுத்த பெட்ரூமு. இது ஒரு பெட்ரூமு. எல்லா பெட்ரூமும் அது மாதிரி லைட் இருக்கும். இங்கே வந்து பார்த்தா இதுவும் ஷவர் ஏரியா தனியாகவும், வாஷ் பேஷன், ஷவர் ஏரியா. இங்கே வந்து வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. உள்ள கட்டில். காட்டுக்கு அப்புறம் அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா இங்கே வந்து இதுவும் வந்து இது ஜன்னல் திறந்து நல்லா காற்று வரும். நல்ல ஒரு வியூ, சிட்டி வியூ அழகாக இருக்கும். வார்ட்ரோப் இருக்குது. சென்ட்ரலைஸ் ஏசி பண்ணியிருக்காங்க. அடுத்து இது ஒரு பெட்ரூம் வித் அட்டாச்சு பாத். இது வந்து அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது. அட்டாச்சு பாத்ரூம். இங்கேருந்து பார்த்தா ஹால் வரைக்குமே அப்படியே தெரியும். இது ஒரு பெட்ரூம். இது இந்த வார்ட்ரோப் லைட்டாக தான் திறந்துருக்கேன் நான். அதாவது கர்டன் வந்து லைட்டாக தான் திறந்துருக்கேன். இன்னும் ஸ்க்ரீன் லைட்டாக உள்ளே இருக்குது. இது திறந்தால் நல்ல வெளிச்சம் இருக்கும். ஓகே, நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, எல்லா அம்யூனிட்டிஸும் இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. ரெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா 2.50 lakh, 2.5 லட்ச ரூபா ரெண்டல் கேட்குறாங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள். ஃபுல்லி ஃபர்னிஷ்டு, ரொம்ப அழகான பெயிண்டிங்கோட ரொம்ப அழகாக டிசைன் பண்ண ஒரு வீடு. நீங்கள் ஓனாக கட்டினா கூட இந்தளவுக்கு வந்து பண்ண முடியாது. தாராளமாக ரெண்டலுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபுல்லி ஃபர்னிஷ்டு தாராளமாக நீங்கள் வந்து கொடுக்கலாம் ரெண்ட்டு. அந்தளவுக்கு ஒரு ப்ரீமியமான ஒரு ஹவுஸ் தான். நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. தேவைப்படுற வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோடய சேனல் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டி சேர்த்த சேலுக்கோ இல்லை ரெண்ட்டுக்கோ வந்து எங்களை கனெக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சேலாக ரெண்டல் பண்ணி தரோம். தேங்க்யூ.